குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்டில் எக்ஸசைஸ் 2.1ல் 4th சம்முடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷன் மையக்கோணம் சென்ட்ரல் ஆங்கிள்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர், டீனா டயாமீட்டர், தமிழில் பார்த்தீங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபார்முலாவில் எதை தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து எப்படி ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டரில் பாதி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ், அதாவது விட்டத்தின் பாதி தான் ஆரம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.6 டிவைடட் பை 2. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 6 ஆர் 12ங்களா, 2 3 ஆர் 6. இங்கே எத்தனை நம்பர் தள்ளி லாஸ்ட்லேருந்து எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி. அப்போ நீங்கள் பாயிண்ட் வைக்கும்போது லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க. ஸோ ஆருடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.3 சென்டிமீட்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட்டு இந்த டீட்டாவும் ஆரும் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க். ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா வில்லின் நீளம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டா பை 360. லென்த் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr, ரைட்டுங்களா. ஸோ அப்போ டீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டாக்கு பதிலாக 120. இந்த 360 அப்படியே எடுத்து போடுங்க. ஸோ 2πக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.14 அப்படின்ற வேல்யூ யூஸ் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிச்ச ஆர். ஸோ அப்போ ஆருடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.3. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஜீரோக்கு கீழே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே 12 டேபிளில் போகும். அப்போது 12 1s are 12, 12 3s are 36. இப்போ இங்கே மேலே 1 வந்துருச்சு, கீழே 3 இருக்குது. ஸோ இங்கே மேலே ஏதாவது நம்பர் 3 டேபிளில் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த நம்பரை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 3 1s are 3, 3 2s are 6. ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் வச்சுருங்க. 3 1s are 3. ஸோ இப்போ இங்கே 1 டினாமினேட்டரில் வந்துடுறதுனால கீழே பகுதியில் 1 வந்துடுறதுனால நம்ம டிவிஷன் கான்செப்ட்ன்றது ஓவர். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதோ அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 into 3.14 into 2.1. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த 2வையும் 2.1ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 1s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, ஒரு பாயிண்ட் இருக்குது வச்சுருங்க. அடுத்தது 2 2s are 4. ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.2. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3.14. ஸோ இது நீங்கள் நார்மலாக பாயிண்ட்டே இல்லாமல் நார்மலாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 13188 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ எப்படி பாயிண்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், பாயிண்ட்டை பார்க்காதீங்க. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பருங்களா, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 நம்பர். ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை நம்பர் தள்ளி நான் பாயிண்ட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பின்னாடியிலேருந்து 3 நம்பர். ஸோ 1 2 3. ஸோ அப்போ 13.188 சென்டிமீட்டர். உங்கள் புக்கில் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி ஆர்க், அதாவது வில்லின் நீளத்துடைய மதிப்பு. இது சென்டிமீட்டர் தான் போடணும், ஸ்கொயர் எல்லாம் போடக்கூடாது. அடுத்தது ரெண்டாவதாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதாவது வில்லுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வில்லின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் டீட்டா பை 360. ஆனால் என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 2πrக்கு பதிலாக பொதுவாக அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த சர்க்கிளுக்கு உண்டான ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா, தட் இஸ் πr². ஸோ இதை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது 120 பை 360, பைக்கு பதிலாக 3.14. r² என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆரை 2 தடவை எடுத்து எழுதணும். ஏற்கனவே இந்த கேல்குலேஷன் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்த மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ ஒரு ஜீரோஸ் கேன்சல் பண்ணிட்டோம். 12 1s are 12, 12 3s are 36, 3 1s are 3. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் லாஸ்ட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கேல்குலேஷன் லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். எதை வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6, 3 1s are 3. ஸோ 1 டிவிஷனில் வந்துருச்சுன்னா டிவைட் பண்ணுறது ஓவர். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ which is equal to 3.14 into 6.3 into 2.1. ஸோ இதை நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட் 2 தான் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா வர நம்பரோடு அதை மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோடு அதை பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. 415422 சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ 415422 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏரியா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைக்கணும். ஸோ மொத்தமாக பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ உங்களுடைய ஃபைனல் ஆன்சரில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 41.5422 ஏரியான்றதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும்.
ஸோ அதேலே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் 2R. எல்ன்றது நம்ம கண்டுபிடிச்ச வில்லுடைய நீளம், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். தட் இஸ் 13.188 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் 2 இன்டூ ஆர், ஆருடைய வேல்யூ எடுத்து எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வையும் ஆரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 2 3s are 6, 2 6 are 12. ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். திரும்பவும் இது எதோடைய ஆன்சராக தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர், விட்டம். அதாவது டபுள் டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். ஆரத்தின் இருமடங்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா விட்டம். விட்டத்தின் பாதி ஆரம். ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து எழுதலாம், அந்த ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் செகண்ட் நம்பர் எழுதும்போது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1s பிளேஸ் 10s பிளேஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இது அடிஷன்ன்றதுனால பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ 8 6 + 1 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 7, 3 + 2 5, 1 + 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.788. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே விட்டாலும் சரி சென்டிமீட்டர்னு தான் போடணும். ஏன்னா இது வெறும்னா சுற்றளவு மட்டும்தான், பெரிமீட்டர் மட்டும்தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.